Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 இன்ட்ரடக்ஷனில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஸோ சிஸ்டம்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ discrete time systems can be classified as static and dynamic system, causal and non-causal system, linear, non-linear system, time invariant and time variant system, FIR, IIR system, stable and unstable systems. So total 6 types of systems இருக்கு. So ஒவ்வொரு சிஸ்டமாக நம்ம பார்ப்போம். So first we start with static and dynamic system. So static and dynamic system na enna sir அப்படினு பார்ப்போம். So first static system. So static system otherwise called as memory less system. So what is mean by static system? Output at any instant depends on the present input samples. Then it is said to be static system. Okay? So ஒரு சிஸ்டமோட output depends only on the present input samples. So output வந்து depends only on present input samples மட்டும் இருந்துச்சு அப்படின்னா it is static system. If it depends on past or future then it is dynamic system. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம டைனமிக் சிஸ்டம் பார்ப்போம். ஸோ டைனமிக் சிஸ்டம் ஆர் மெமரி சிஸ்டம். ஸோ வாட் இஸ் மீன் பை டைனமிக் சிஸ்டம் அப்படின்னா அவுட்புட் at any time depends on the input samples on past or future. So output depends on past or future samples. சரி சார், இது என்ன ஸ்டாட்டிக் சிஸ்டம், இது என்ன டைனமிக் சிஸ்டம், கொஞ்சம் சிம்பிளா புரியுற மாதிரி. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நடத்துகிற போர்ஷன்ல இருந்து இன்னைக்கே டெஸ்ட், இன்னைக்கே கொஸ்டின் கேட்டால் அது வந்து ஸ்டாட்டிக் சிஸ்டம். எப்படி சார், இன்னைக்கு தான் நடத்துகிறேன், ப்ரெசண்ட்டு, இன்னைக்கு தான் நான் இன்புட்டே உங்களுக்கு கொடுக்குறேன், ப்ரெசண்ட் இன்புட். ஸோ இப்போ நடத்திட்டு கிளாஸ் முடிஞ்சதும் இன்னைக்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்ட இன்னைக்கு நடத்தின போர்ஷன்லேருந்து இன்னைக்கே நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டேன், இன்னைக்கு நடத்தின போர்ஷன்லேருந்து இன்னைக்கே நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் ப்ரெசண்ட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நடத்தியிருக்கேன், இன்னைக்கே நான் என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட இருந்து அவுட்புட் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நான் கொஸ்டின் கேட்குறேன் இல்லையா, அதுதான் அவுட்புட். அந்த அவுட்புட் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நான் நடத்தின இன்புட்ல இருந்து கொஸ்டின் கேட்குறேன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் சிஸ்டம். ஸோ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ப்ரெசன்ட் இன்புட் சாம்பிள்ஸ். ஸோ பாஸ்டோ ஃபியூச்சரோ வந்துச்சுன்னா இட் இஸ் டைனமிக் சிஸ்டம். சரியா? சரி சார், அப்போ டைனமிக் சிஸ்டம்னா என்ன சார்? ஸோ வாட் இஸ் மீன் பை டைனமிக் சிஸ்டம் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஸோ அதுதான் என்னது அவுட்புட். ஸோ அந்த அவுட்புட் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நேற்று நடத்தினதுல இருந்து, நேற்று நடந்தது வந்து பாஸ்ட். ஓகேவா? ஸோ நேற்று நடத்தின போர்ஷன்ல இருந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா மை அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் எஸ்டர்டேஸ் அவுட்புட், அதாவது பாஸ்ட் இன்புட். ஓகேவா? ஸோ நான் கேட்குற கேள்விக்கு இன்புட் எங்கே இருக்கு, நேற்று நடத்தின போர்ஷன்ல இருந்து நான் கேள்வி கேட்குறேன். ஸோ பாஸ்ட் இன்புட்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உள்ளதுலாம் என்ன அப்படின்னா டைனமிக் சிஸ்டம். இல்லை சார், நாளைக்கு நடத்த போகிற போர்ஷன்ல இருந்து நான் இன்னைக்கே கொஸ்டின் கேட்டாலும் இட் இஸ் ஃபியூச்சர். ஸோ அப்பயும் அது என்னது டைனமிக் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட் சாம்பிள்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக் சிஸ்டம். அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர் சாம்பிள்ஸ் அப்படின்னா இட் இஸ் டைனமிக் சிஸ்டம். சரியா? சரி சார், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டாட்டிக் சிஸ்டம் எக்ஸாம்பிள் வந்து y of n is equal to a x of n. ஸோ இந்த x of nங்கிறது தான் முக்கியமானது. ஓகேவா? ஸோ இங்கே n மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ n மட்டும் இருந்தால் அதெல்லாம் என்னென்னா ப்ரெசன்ட் சாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ n மட்டும் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட். ஸோ n-1, n-2, n-3, n-4 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து பாஸ்ட். இதே n+1, n+2, n+3, n+4 அப்படிலாம் வந்துச்சுன்னா they are future samples. ரைட்டா? ஸோ அவுட்புட்டுங்கிறது இந்த y of n. It is depending on
present input samples. So n-ங்கிறது present. So x-ங்கிறது input. So இந்த output இருக்கு இல்லையா? So இந்த output depends on present input samples. So அப்படி இருந்தா அதெல்லாம் என்னது? Static system. அடுத்து dynamic system ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் எதை பொறுத்து? n-1 x of n-1 x ofங்கிறது இன்புட். ஸோ n-1 சாம்பிள். ஸோ n-1 சாம்பிள்ங்கிறது என்னது? இட் இஸ் பாஸ்ட். ஸோ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட். ஸோ n-2 என்னது? பாஸ்ட். ஸோ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் இன்புட் சாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்டோ இல்லை இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா n+1. ஸோ n+1ங்கிறது ஃபியூச்சரோ அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் டைனமிக் சிஸ்டம். ரைட்டா? சரி சார், ஷார்ட்கட் எப்படி பார்த்ததுமே ஸ்டாட்டிக் சிஸ்டம் டைனமிக் சிஸ்டம்னு சொல்கிறது அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆஃப் டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் டேர்மில் ப்ராக்கெட்டில் n மட்டும் தான் சார் இருக்கணும். ஸோ n மட்டும் இருந்தால் அதெல்லாம் ஸ்டாட்டிக். n தவிர்த்து n-1, n-2, n-3, n+1, n+2, 2n, n/2 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இட் இஸ் டைனமிக் சிஸ்டம். சரியா? சரி சார். அடுத்து அது எப்படி ப்ரெசண்ட், அது எப்படி பாஸ்ட், அது எப்படி ஃபியூச்சர், எப்படி கண்டுபிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்னதாக நம்ம கிராஃப்லாம் வரைவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃப் டைம் லைன் வச்சுக்கிட்டு நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அழகாக நமக்கு எது ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I am taking 0 as my present. ஸோ 0 சாம்பிள் வந்து நான் ப்ரெசண்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ இந்த டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் சைட் உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா பாஸ்ட் சாம்பிள்ஸ். ரைட்டா? ஸோ ரைட் சைடு இருக்கு இல்லையா? +1, +2, +3, +4 இது எல்லாமே என்னன்னா they are future samples. ஸோ 0 ப்ரெசன்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா -1, -2, -3, -4, -5 இது எல்லாமே பாஸ்ட் சாம்பிள்ஸ். +1, +2, +3, +4, +5 இது எல்லாமே ஃபியூச்சர் சாம்பிள்ஸ். சரி சார், ஏன் 0 தான் ப்ரெசன்ட் எடுக்கணுமா? இல்லை, 0 ப்ரெசன்ட் இல்லை, வேற ஏதாச்சும் ஒன்று எடுப்போம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா -2. ஸோ நவ் -2 is my present sample. ஸோ -2 present sample அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது. லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? -3, -4, -5, -6, -7 இது எல்லாமே என்னன்னா பாஸ்ட். ரைட்டா? அப்போ -1, 0, 1, 2, 3, 4 இது எல்லாமே என்னன்னா ஃபியூச்சர். ஸோ they are future. சரியா? ஸோ ப்ரெசண்ட்டை பொறுத்து தான் பாஸ்ட்டும் ஃபியூச்சரும் இருக்குது. எப்பயுமே 1, 2, 3, 4 வந்து ஃபியூச்சர், -1, -2, -3 பாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஓகேவா? எது ப்ரெசண்ட்டுன்னு பாருங்கள். அந்த ப்ரெசண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதெல்லாம் பாஸ்ட், ரைட் சைடு உள்ளதெல்லாம் ஃபியூச்சர். ஏன் -2 தான் எடுக்கணுமா? இல்லை, வேற கூட நம்ம எடுக்கலாம். சரியா? ஸோ இப்போ வேற ஒரு நம்பர் நம்ம எடுப்போம். ஸோ ஐ எம் டேக்கிங் 2. இப்போ 2 வந்து ப்ரெசன்ட் சாம்பிள். இப்போ 2 ப்ரெசன்ட் சாம்பிள் அப்படின்னா 3 and 4 are future. 3 and 4 are future. அப்போ 1, 0, -1, -2, -3, -4 இது எல்லாமே என்ன அப்படின்னா they are past samples. ரைட்டா? ஸோ எதை ப்ரெசன்ட்னு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் பாஸ்ட், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வரும். சரியா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது
இந்த கிராஃப் வந்து நமக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து ஸோ நெக்ஸ்ட் இஸ் காசல் அண்ட் நான் காசல் சிஸ்டம். சரி சார், அது என்ன சார் காசல் சிஸ்டம், அது என்ன நான் காசல் சிஸ்டம்? ஓகேவா? ஸோ அவுட்புட் ஆஃப் தி சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்ஸ். ப்ரெசன்ட் இன்புட், பாஸ்ட் இன்புட் அதை பொறுத்து இருக்கு அப்படின்னா காசல் சிஸ்டம். நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்வி எதுல இருந்து கேட்குறேன் அப்படின்னா இன்னைக்கு நடத்தின போர்ஷன்ல இருந்து கேட்குறேன், நேற்று நடத்தின போர்ஷன்ல இருந்து கேட்குறேன். அப்படி கேட்டா தே ஆர் காசல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதே நாளைக்கு நடத்துற போற போர்ஷன்ல இருந்து கேட்குறேன், அதாவது அது ஃபியூச்சர் ஆயிடும். ஓகேவா? ஸோ நாளைக்கு நடத்த போற போர்ஷன்ல இருந்து நான் கொஸ்டின் கேட்டேன்னா இட் இஸ் நான் காசல் சிஸ்டம். ரைட்டா? ஸோ வாட் இஸ் மீன் பை நான் காசல் சிஸ்டம்? அவுட்புட் ஆஃப் தி சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் இன்புட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக், டைனமிக், காசல், நான் காசல். அடுத்து ஸோ ரெண்டு டைப் ஆஃப் சிஸ்டம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டைம் இன்வேரியன்ட் அண்ட் டைம் வேரியன்ட் சிஸ்டம். சரி சார், நேம்லேயே இருக்கு டைம் வேரியன்ட், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து டைம் இன்வேரியன்ட், டைமை பொறுத்து வேரி ஆகாது. ஸோ டைம் இன்வேரியன்ட் அண்ட் டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்? Characteristics of the system do not change with time. அந்த சிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் does not change with time. டைமை பொறுத்து அந்த சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். சரி சார், அடுத்து the characteristics of the system change with time. டைமை பொறுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இட் இஸ் டைம் வேரியன்ட் சிஸ்டம். சரி சார், இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது டைம் வேரியண்டா டைம் இன்வேரியண்டா அப்படின்னு? ஓகேவா? ஸோ கண்டிஷன், ஸோ கண்டிஷன் இஸ் y of n comma k equal to y of n minus k. y of n comma k equal to y of n minus k. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா இட் இஸ் டைம் வேரியன்ட் சிஸ்டம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம்ஸ். ஸோ லீனியர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், தென் இட் இஸ் செட் டு பி லீனியர் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் மீன் பை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்? ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் அது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இஸ் டி ஆஃப், டி ஆஃப்ங்கிறது டீங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ டி ஆஃப் a1 x1 of n plus a2 x2 of n should be equal to a1 t of x1 of n plus a2 multiplied by t of x2 of n. So இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இட் இஸ் லீனியர் சிஸ்டம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா இட் இஸ் நான் லீனியர் சிஸ்டம். சரி சார், எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொடுத்துருக்க சிஸ்டம்க்கு ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் டி ஆஃப் a1 x1 of n plus a2 x2 of n. ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் இஸ் a1t x1 of n plus a2t x2 of n. ஸோ திஸ் ஒன் இஸ் ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் தனியாக ஆர்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா இட் இஸ் லீனியர் சிஸ்டம். LHS and RHS are not equal அப்படின்னா it is non-linear system. அடுத்து so static dynamic பார்த்திருக்கோம், causal non causal பார்த்திருக்கோம். அடுத்து time invariant time variant system, linear non linear system நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து FIR and IIR system. ஸோ FIR system அப்படின்னா என்ன சார் அப்படின்னா FIR, Fனா finite, I for impulse, R for response, finite impulse response system. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க சிஸ்டத்துக்கு impulse response is finite duration அப்படின்னா then the system is finite impulse response system. ஓகேவா? ஸோ
கொடுத்திருக்க சிஸ்டமுக்கு impulse response is of infinite duration, then the system is impulse response system, infinite impulse response system, IIR, infinite impulse response system. சரி சார், எப்படி FIRனு கண்டுபிடிக்கிறது, எப்படி IIR அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், சார் 5 சாம்பிள் இருக்குது சார், 10 சாம்பிள் இருக்குது சார், 15 சாம்பிள்ஸ் இருக்குது சார் அப்படின்னு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு தெரியும். இட் இஸ் ஆஃப் ஃபைனைட் அப்படின்னா then it is FIR system. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, h of n is equal to 1, impulse response is 1 ஃபார் எதுக்கு n equal to 0, 3, 4. ஸோ 3 சாம்பிள். ஸோ இந்த 3 சாம்பிளுக்கு மட்டும் என்னது impulse response is 1. ஸோ இந்த மாதிரி number of samples. ஸோ இந்த இடத்துல number of samples is 3. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள், செகண்ட் சாம்பிள், தேர்ட் சாம்பிள். ஸோ 3 சாம்பிள்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா இட் இஸ் FIR சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தோம், இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தெரியாது, U of n. ஸோ A power n U of n. ஸோ U of n சொல்லும்போது 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இட் வேரிஸ், ரைட்டா? ஸோ அப்போ இன்ஃபனைட் ரெஸ்பான்சஸ் கிடைக்குது. ஸோ அப்போ number of samples is of infinite duration. ஸோ அதனால அது infinite impulse response system. அடுத்து stable unstable system. சரி சார், stable unstable systemனா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ stable system, ஒரு சிஸ்டம் எப்போ ஸ்டேபிள் அப்படின்னா it produces a bounded output for bounded input sequence. Bounded output for every bounded input sequence. Bounded output for bounded input sequence. இது unstable system அப்படின்னா it produces unbounded output for bounded input sequence. Stableனா bounded output, unstableனா unbounded output. சரி சார், இது எப்படி bounded output, இது எப்படி unbounded output, எப்படி வந்து அது ஸ்டேபிள் அது அன்ஸ்டேபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா கண்டிஷன் தான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டிஷன் என்ன, ஸ்டெபிலிட்டிக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity modulus of h of n. h of nங்கிறது impulse response. Modulus of impulse response should be less than infinity. Should be less than infinity. So இந்த கண்டிஷனை அது satisfy பண்ணிச்சுன்னா then it is stable system. இந்த கண்டிஷன் satisfy பண்ணல அப்படின்னா it is unstable system. அடுத்து recursive and non-recursive system. சரி சார், what is meant by recursive system? So recursive system அப்படின்னா என்ன அப்படின்னா output depends on one or more past outputs. Output depends on one or more past outputs. ஸோ அவுட்புட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் இன்புட்டும் இருக்கும், கூடவே பாஸ்ட் அவுட்புட்ஸும் இருக்கும். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரிகர்சிவ் சிஸ்டம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா திஸ் இஸ் அவுட்புட் ஆஃப் தி சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட் சாம்பிள். இது வந்து எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது இன்புட் சாம்பிள் ப்ளஸ் அது கூடவே எதை பொறுத்து இருக்கு ஒய். ஸோ ஒய்ங்கிறது என்னென்னா அவுட்புட். ஸோ பாஸ்ட் அவுட்புட் n-1னா அது பாஸ்ட், ஸோ ஒய்னா அவுட்புட். ஸோ ஒய் ஆஃப் n-1னா பாஸ்ட் அவுட்புட் சாம்பிள். ஸோ அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் அவுட்புட் சாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் ரிகர்சிவ் சிஸ்டம். சரி சார், நான் ரிகர்சிவ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா அவுட்புட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி பாஸ்ட் அவுட்புட். ஸோ அவுட்புட் ஆஃப் தி சிஸ்டமில் பாஸ்ட் அவுட்புட் எதுவுமே இருக்காது, வெறும் இன்புட் டேர்ம்ஸ் தான் இருக்கும், எக்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் என்ன ப்ரெசன்ட் இன்புட், எக்ஸ் ஆஃப் n-1னா பாஸ்ட் இன்புட், இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும், அவுட்புட் வந்து வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் நான் ரிகர்சிவ் சிஸ்டம். ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டமில் ஸ்டாட்டிக் சிஸ்டம், டைனமிக் சிஸ்டம், காசல், நான் காசல், டைம் வேரியண்ட், இன்வேரியண்ட், லீனியர், நான் லீனியர், எஃப்ஐஆர், ஐஏஆர், ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், அடுத்து ரிகர்சிவ், நான் ரிகர்சிவ் சிஸ்டம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த தியரி போர்ஷன்ஸ் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. டிஃபைன் லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம், டிஃபைன் காசல் அண்ட் நான் காசல் சிஸ்டம், இந்த மாதிரி
எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து இதில் வந்து ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டாட்டிக் டைனமிக், காசல் நான் காசல், டைம் வேரியண்ட் இன்வேரியண்ட், லீனியர் நான் லீனியர், இது 4ஐயும் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம அது சால்வ் பண்ணணும். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸில் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி கொடுத்துருக்க சிஸ்டம் ஸ்டாட்டிக் சிஸ்டமா டைனமிக் சிஸ்டமா காசலா நான் காசலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.